சரியாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த காலை வேளை நம்மோடு பேசுகிறார். தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய முடியாதா? முடியும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். நான் கவனிக்கிறேன், குயவனுடைய கையிலேயே அந்த களிமண் என்ன பண்ணிருச்சான்னா கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவரை ஆராதிக்கும் போது என்ன மாய்மாலமா, அவரை தேடும் போது என்ன மாய்மாலமா, ஆண்டுடைய வசனத்தை கேட்கும் போது கேட்டுட்டும் செய்யாம இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆகுறாங்கன்னா, கிறிஸ்தவர்களா இருக்கும் போதே சர்ச்சுக்கு ரெகுலரா வந்தாலே என்னவாயிடுறாங்கன்னா கெட்டு போறாங்க, இடிஞ்சு போறாங்க, வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த குயவன் நினைச்சிருந்தா அந்த இடிஞ்சு போனதை உடைஞ்சு போனதை தூக்கி வீசிட்டு அவனுக்கு இந்த பூமியில கிடைக்காத மண்ணா. நல்லா கவனிங்க. நான் இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். எத்தனையோ முறை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உமக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் உண்மை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன். நீங்க நினைச்சிருந்தா என்ன அப்படியே புடுங்கி எரேமியாட்ட சொன்ன பார் பிடுங்கவும், பார் இடிக்கவும், பார் கவிழ்க்கவும், என்ன தூக்கி கவிழ்த்திருக்கலாம், இடிச்சிருக்கலாம். என்ன தூக்கி வீசிட்டு இன்னொரு நபரை ஆண்டவருக்கு இல்லாத மண்ணா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? மண்ணுன்னு சொன்னா மனுஷன் தான். ஆண்டவருக்கு இல்லாத மண்ணா, இந்த பூமியில் இல்லாத மண்ணா, அதை எடுத்து நீங்க பயன்படுத்தி இருக்கலாமே. எவ்வளவு கிருபை உள்ள தேவன் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கிருபையா இருக்கிறாரு பாருங்க. ஆனா அநேக நேரத்தில் என்ன தெரியுமா நாம செய்கிறோம்? இந்த கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்தை உணராம இருக்கிறோம். ஆண்டவர் அதான் வேதனைப்படுறாரு. மகனே, மகளே, நீ என் கையில கெட்டு போனது உண்மைதான், என் கையில சிதைக்கப்பட்டது உண்மைதான். அநேக நேரத்தில் நான் விரும்புறபடி என்னால ஒன்ன வணைய முடியல, ஏன்னா நீ எனக்கு இடம் கொடுக்கல. ஆனா ஒண்ணு, உனக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, மனுஷனுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, மனுஷனை போல நான் உன்னை கசைக்கு தூர வீச மாட்டேன். இடிஞ்சு போன ஒன்ன சின்ன பின்னமாக்கி எனக்கு தேவையில்லை அப்படின்னு உதறி தள்ள மாட்டேன். நான் ஒன்று செய்வேன், திரும்ப வேறே கனமுள்ள ஒரு பாத்திரமாய் எனக்கு சரியாய் தோன்றுகிறபடி, என் சித்தத்தின்படி, என் திட்டத்தின்படி, என் நோக்கத்தின்படி நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். நான் உன்னை மறுபடியும் உருவாக்குவேன். நான் உன்னை மறுபடியும் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீது சொல்றார், ஆண்டவரே, என்ன மனுஷனுடைய கையில விட்டு கொடுத்துறாதீங்க, என்ன பிசாசுடைய கையில விட்டு கொடுத்துறாதீங்க. நான் தப்பு பண்ணது உண்மைதான், நான் உங்க கையிலேயே விழ விரும்புறேன். தாவீதுக்கு தெரியும், நீர் என்னை திரும்ப வனைவீர், திரும்ப உருவாக்குவீர். உம்மிடத்தில் திரளான மன்னிப்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது. நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன். எந்த ஒரு மனுஷன் தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு விட்டுவிட மனசா இருக்கிறானோ, கர்த்தர் அவனை திரும்ப வேறே மண்பாண்டமாய், கனத்திற்குரிய மண்பாண்டமாய் உருவாக்கி உயர்த்தி வனைந்து ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த பகல் வேளையில் என் வார்த்தைகள் எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். எத்தனை முறை நீங்கள் ஆண்டுடைய கரத்தில் கெட்டு போனீங்க, எத்தனை முறை அவருக்கு எதிர்த்து நின்றீர்கள், எத்தனை முறை ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனீர்கள். இன்றைக்கு உங்களை கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்பணும்னா ஒன்றை செய்யணும். முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ என்னிடத்தில் திரும்ப மனதாயிருந்தால் நான் உன்னை கட்டுவிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. நீ என்னிடத்தில் திரும்ப மனதாயிருந்தால் நான் உன்னை கட்டுவிப்பேன். எரேமியா 4:1 சொல்லுது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்ப.
உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மனசு வைக்கிறீங்களா? உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ என்கிட்ட திரும்ப, என் வார்த்தைக்கு திரும்ப, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடு. உன் சித்தத்தை அல்ல, என் சித்தத்தை நிறைவேற்ற உன்னை விட்டு கொடு. பைபிள் என்ன சொல்ல? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. பலத்த கை, குயவனுடைய கை. அந்த களிமண் பாருங்க அடங்கி இருக்கும். அது என்ன ஷேப்ல வைக்கணுமோ அந்த ஷேப்ல வணைகிறதற்கு அது தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும். யாரை கர்த்தர் பயன்படுத்த முடியும்? யாரை கர்த்தர் உருவாக்க முடியும்? யாரை கர்த்தர் கட்டி எழுப்ப முடியும்னா, ஆண்டவரே நான் இப்படிதான் நிற்பேன், இப்படியே என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்றவங்கள ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. என்னையே தருகிறேன், உங்க சித்தம் என்ன ஆண்டவரே, உங்க விருப்பம் என்ன ஆண்டவரே, உம்முடைய ஷேப் எனக்கு என்ன ஷேப் நீங்க கொடுக்கணும்னு விரும்புறீங்க, எப்படி பயன்படுத்தணும்னு விரும்புறீங்க ஆண்டவரே. ஒரு டம்ளரா பயன்படணும்னா அப்படி என்ன பயன்படுத்துங்க, ஒரு பானையா பயன்படணும்னா அப்படி என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. வேற என்ன கனமுள்ள பாத்திரமா ஆண்டவரே நான் பயன்படணும்னா என்ன பயன்படுத்துங்க. சபையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும், இந்த சபையில் இந்த ஊழியத்தில் நான் எப்படி பயன்படணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்ன முழுசா உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. பானை மாத்திரமல்ல, டம்ளரும் கனம் பெற்றதுதான். பானையில் இருக்கிற தண்ணியை தூக்கி குடிக்க முடியாது. தண்ணி குடிக்கணும்னா பானை நிறைய தண்ணி பிடிக்கும் தான், ஆனால் குடிக்கணும்னா அந்த சின்ன டம்ளரில் எடுத்து தான் குடிக்கணும். ஒவ்வொரு பாத்திரங்களும் ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றவைகள். இஸ்ரவேலே, நீ மாறணும்னு விரும்பினேன்னா, நீ கட்டப்படணும்னு விரும்பினேன்னா ஆண்டவரிடத்துல திரும்புங்க, கர்த்தரிடத்துல திரும்புங்க. என்ன பாஸ்டர், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நான் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. நான் சொல்லுவேன், உங்களை விட 100 மடங்கு கர்த்தரை பற்றி அறிவு உள்ளவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள். அறிவு பெருசு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும் அப்படின்னா, அறிவு இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த அறிவு இங்கே இறங்கி வரணும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் சிந்தையில் உன் மனதில் என் வார்த்தையில் எழுதி வைக்கல, உன் இருதயத்தில் என் வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறேன். இங்கே இருந்தால் தான் கீழ்ப்படிவோம், இங்கே இருந்தால் சொல்லுவோம். உங்களை விட இயேசுவை நல்லா தெரியும்னு சொல்லலாம். இங்கே வந்தாதான் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும். அதுதான் பைபிள் சொல்லுது, வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்ட அறிவு வரும். நல்லா தெரியும், சர்ச்சுக்கு ஏன் போகிறோம், ஏன் பைபிள் படிக்கிறோம், எல்லாம் தெரியும். தியாலஜிக்கலி we are great அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கைக்கு உதவாது. தியாலஜி தெரிஞ்சா மட்டும் போதாது, அதன்படி வாழ என் இருதயத்தில் அவருக்கு ஒப்பு கொடுத்தா, என்னை விட்டு கொடுத்தா, அவளிடத்தில் நான் திரும்பினா, அவள் வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்பினா, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய், உன் வாழ்வு சீரமைக்கப்படும். அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்கள், இடிஞ்சு போன வாழ்க்கை. அன்னாளுடைய வாழ்க்கையை கவனிக்கும் போது, சின்ன வயசா இருந்திருப்பா இல்லை, நல்ல வாலிப வயதில் வரும்போது அவளுக்கு நிறைய எதிர்பார்ப்பு, ஆசைகள், திருமணமாகிறது. அது வரைக்கும் லைஃப் நல்லா கட்டப்பட்டுட்டே இருந்தது பாருங்க. திடீர்னு ஆசீர்வாதத்தில் ஒரு தடங்கல், வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதில் ஒரு தாமதம், அவளுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாமல் ஒரு தடை. கணவனார் வந்து சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கணவன். யாரு? அன்னாளுடைய கணவர். ஆமா, இந்த உலகத்துல நீங்க விசாரிச்சு பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் குறைவுன்னா உடனே அவளுக்கு மேல பழி, அவன் வந்து இவனுக்கு மேல பழி. ஆனா அன்னாளுடைய கணவர் சொல்றாரு, ஏம்மா கவலைப்படுற, 10 குமாரரை விட நான் உனக்கு இருக்கிறேன். எல்கானா சொல்றேன், நான் உனக்கு 2 பங்கு தாரேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், வருத்தப்படாத. ஆனால் பைபிள் சொல்லுது, அவளுடைய இடிஞ்ச வாழ்க்கையை கணவனால கட்டி எழுப்ப முடியல. என்னன்னா, எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும், எவ்வளவோ தேர்தலான வார்த்தையை சொல்லியும், எவ்வளவோ நேசத்தை கொடுத்தும், கணவனுடைய நேசம் கிடைத்தும் அன்னாளுடைய துக்கத்தை மாற்ற முடியல. பைபிள் சொல்லுது, அவள் அழுது கொண்டே இருந்தாள், அவள் துக்கமுகமா இருந்தா, சாப்பிடல. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அன்னாள்
சாப்பிடாம இருக்கிறா. இவ சொல்ற, சாப்பிடுமா, சாப்பிடாம இருந்தா சோர்ந்து போவல்ல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருடங்கள் என்று நமக்கு தெரியவில்லை. வருஷா வருஷம் வருஷா வருஷம் ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எவ்வளவு நிறைவா ஆராதிச்சிருப்பேன், ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லியிருப்பேன். இந்த நல்ல நிகழ்வுகள் வரும்போது நானும் 4 பேர் மாதிரி வந்து நிற்பனே. வாழ்க்கையில் ஒரு இடிக்கப்பட்ட அனுபவம். ஆனால் ஒன்று நினைச்சா, என் கணவனால என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியாது. அவ தீர்மானம் பண்ணினா, நான் கர்த்தரிடத்தில் போக போகிறேன், என் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற கர்த்தரிடத்தில் போக போகிறேன். அந்நாள் தேவ சமூகத்துக்கு உள்ள வரா. அவள் இருதயத்தில் இருக்கிற மன கிளேசத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றா. அந்த வார்த்தைகளை படிக்கும்போது நம்முடைய மனதில் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கிப்பார். அப்படின்னா அவ எவ்வளவு சிறுமப்படுத்தப்பட்டிருப்பா யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது, அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது, மனுஷங்களால நம்ம சிறுமப்படுத்தப்படுறோம். நம்மை விட வயதில் குறைந்தவர்களால சிறுமைப்படுத்தப்படுகிறோம். நம்மை விட அனுபவத்தில் குறைந்தவர்களால சிறுமைப்படுத்தப்படுகிறோம். பெனினாள் சக்களத்தி அவளை அந்த வார்த்தைகளினால் காயப்படுத்துறா. சொல்றா, என் சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்க, ஆண்டவரே கேட்டருளும். பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் வந்தவளுடைய வாழ்வு அது வரைக்கும் நின்று போயிருந்தது, மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியே கர்த்தர் கொடுக்கிறார். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தைகளை கவனிக்கிற யாரோ ஒருவர் நீங்க நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் டிலே ஆயிட்டே இருக்கு, இன்னும் கட்டி எழுப்பப்பட வேண்டிய இடத்துல கட்டி எழுப்பப்படலை நினைக்கிறீங்களா? தாமதம் ஒரு சாமுவேலை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாமுவேல் அப்படின்னா யாருன்னா, ஆமா, வார்த்தை ஏலிக்கு காதலே விழல, சின்ன பையன் சாமுவேல் காதல விழுந்துருச்சு. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் அந்த அந்த விருப்பத்தை எல்லாம் மனம் திறந்து சாமுவேல் கிட்ட பேசுற. ஒரு சின்ன பையன் கிட்ட, நான் ஏலி குடும்பத்துக்கு அதை செய்ய போறேன். எப்படிங்க? ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவை? அவர் வார்த்தை